நீதிமன்றம் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் சொந்தமானதல்ல. அது மக்களாட்சியை நிலைநிறுத்த அரசியல் அமைப்பு சாசனம் அமைந்திருக்கும் ஒரு கருவி. வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா, நீதிமன்றம் மக்களுக்கானது. பெரும்பாலும் நீதிபதிகள் ஒரு வழக்கில் வழக்கறிஞரை முதன்மைப்படுத்தி அவரை திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு அந்த வழக்கை அணுகுவது அந்த வழக்கின் தரப்பினரின் நலனை பாதிக்கும் செய்கையாகும். ஆனால் அதுதான் நடக்கிறது. சட்டம் தெரிந்தவர் நல்ல வழக்கறிஞர் என்ற நிலைக்கு மாறாக, நீதிபதிக்கு நன்கு தெரிந்தவர் நல்ல வழக்கறிஞர் என்று வழக்காடிகள் முடிவு எடுப்பதற்கு இந்த முகராசிதான் மூலதனமாக இருக்கிறது. எல்லா வழக்குக்கும் அதற்கே உரிய தகுதி உண்டு. அந்த வழக்குரையில் கேஸ் பண்டலில்தான் அந்த வழக்காடியின் வழக்கும் அதனை நீதிமன்றத்திற்கு எடுத்துரைக்க வல்ல அல்லது அந்த வழக்கை நீதிமன்றம் புரிந்து கொள்ள துணை நிற்கும் ஆதார ஆவணங்கள் இருக்கும். அந்த ஆவணங்களுக்கு புறத்தே தரப்பினர்கள் நியமிக்கும் வழக்கறிஞரின் வாதத்தில் மட்டுமே அந்த வழக்கின் தலைவிதி அடங்கி இருக்கும் என்றால் நடைமுறையில் ஏதோ குறைபாடு உள்ளது என்று அர்த்தம். வாதத்திறமை ஒரு வழக்கின் போக்கை தீர்மானிக்கிறது என்றே வைத்து கொண்டாலும் அந்த வாதங்கள் சரியானவையா, வழக்கிற்கு நெருங்கிய தொடர்புள்ளவையா என்பதே நீதிபதியின் பரிசீலனைக்கு வரவேண்டுமே அன்றி அந்த வாதங்களை செய்ய வழக்கறிஞரின் கீர்த்தி தீர்ப்பின் திசையை தீர்மானிக்கும் விஷயமாக கூடாது. வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்காடிகளே வழக்கு நடத்தினாலும் தீர்ப்பின் திசை திரும்பக்கூடாது. வழக்காடிகள் இல்லை என்றால் நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் போன்றவற்றின் இருப்புக்கு நியாயமில்லாமல் போகும். வழக்காடிகள் நம்பிக்கையை முனையளவு கூட இடைவெளியின்றி காப்பாற்றும் மாபெரும் பொறுப்பை நீதிமன்றத்திடம் ஒப்படைத்திருக்கிறது மக்களாட்சி. அதன் காரணமாக நீதிமன்றங்கள் சட்டங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் உள்ள இடைவெளியை முடிந்த அளவு குறைத்து, செய்யப்பட்டது நீதி, வழங்கப்பட்டது தீர்ப்பு என்ற எண்ணத்தை கல்லாதவனிடமும் இல்லாதவனிடமும் ஏற்படுத்த கடமைப்பட்டவை. அதையே பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள்.